இப்படி ஆகிடுச்சு. மதியத்திற்கு மேல் காணாமல் போன அதிமுக தலைகள். தமிழகத்தின் 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 விறுவிறுப்பாக நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் சுமார் 85.1% அதிகமான வாக்குகள் பதிவாகி சாதனை படைத்துள்ள நிலையில், பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுகவின் தேர்தல் கள செயல்பாடுகள் அரசியல் விமர்சகர்களிடையே பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. தேர்தல் நாளன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய பொழுது அதிமுகவினர் ஓரளவுக்கு உற்சாகமாக காணப்பட்டார்கள். ஆனால் மதிய உணவிற்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. சென்னை, திருச்சி மற்றும் மதுரையின் பல பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் அஇஅதிமுக சார்பில் போடப்பட்டிருந்த பூத் ஏஜென்ட்கள் மற்றும் நிர்வாகிகள் பல இடங்களில் காணப்படவில்லை. வழக்கமான இரட்டை இலை சின்னத்திற்காக கடைசி நிமிடம் வரை மல்லுக்கட்டும் அதிமுக தொண்டர்களின் ஆரவாரம் நேற்று பல இடங்களில் மிஸ்ஸிங். குறிப்பாக மதியம் 2 மணிக்கு மேல் பல வாக்குச்சாவடி முகப்புகளில் அதிமுகவின் மேஜைகள் வெறிச்சோடி காணப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சியான திமுக மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகள் நிர்வாகிகள் கடைசி வரை சுறுசுறுப்பாக இயங்கிய நிலையில், அதிமுகவினர் இந்த பின்னடைவு தொண்டர்களை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் நிலைமை இன்னும் மோசமாக இருந்துள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய அதிமுகவின் அடிமட்ட நிர்வாகிகள் தேர்தல் பணியில் முழுமையாக ஈடுபடாமல் ஒதுங்கிக் கொண்டதாக புகார்கள் எழுந்துள்ளது. எங்கள் பகுதியில் அதிமுக நிர்வாகிகளை தேட வேண்டியிருந்தது. அவர்கள் பூத் ஸ்லிப் கூட முறையாக விநியோகிக்கவில்லை என கூட்டணி கட்சி பிரமுகர் ஒருவர் வேதனை தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் அதிமுகவின் சரிவுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அதன் அடிமட்ட மற்றும் 2ஆம் கட்ட தலைவர்களின் மனசோர்வுதான். தேவையான தேர்தல் நிதி மேலிடத்திலிருந்து முறையாக வந்து சேரவில்லை என்றும், கட்சியின் உட்கட்சி பூசல்களால் நிர்வாகிகள் தேர்தல் வேலையில் ஆர்வம் காட்டவில்லை என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள்.